ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலுயா, பிரைஸ் காட், ஆமென். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119:92. இன்று மக்கள் மகிழ்ச்சியை தேடி எங்கெங்கோ ஓடுகிறார்கள். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். துக்கத்திலே அமிழ்ந்து போய் எத்தனையோ பேர் இன்று மன நோயாளியாய் இருக்கிறார்கள். நான் தேடும் மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும் இடம் எங்கே என்று தேடி அலைகிறார்கள். ஒரு மனிதன் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி ஒரு ஆலோசகரை அணுகினான். அவனோடு பல மணி நேரம் பேசிவிட்டு இறுதியில் அவர் இப்படியாக கூறினார்: ஒரு மனிதன் எல்லா மக்களையும் வாய்விட்டு சிரிக்க வைக்கிறான். அநேகர் பணம் கொடுத்து அவனுடைய நிகழ்ச்சியை போய் பார்த்து 1 மணி நேரம் தங்களை மறந்து சிரித்து விட்டு வருகிறார்கள். நீங்களும் ஒரு முறை அந்த நிகழ்ச்சிக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு அது ஆறுதலா இருக்கும் என்றார். அப்போது அந்த மனிதன் எல்லாரையும் சிரிக்க வைக்கும் அந்த மனிதன் நான் தான் என்று சொன்ன போது அந்த ஆலோசகர் திகைத்து விட்டார். இங்கே சங்கீதக்காரர் அருமையான ஒரு காரியத்தை கூறுகிறார். உமது வேதம் என் மனம் மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அவருக்கு வேதம் தான் மகிழ்ச்சியாய் இருந்திருக்கிறது. அதை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன், ஏனெனில் அது என்னை உயிர்ப்பித்திருக்கிறது என்கிறார். உம்முடைய கட்டளைகளை நான் ஆராய்கிறேன். என்னை அழிக்கிறதுக்கு துன்மார்க்கர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நானோ உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகலவற்றுக்கும் ஒரு எல்லையை கண்டேன். உமது வசனமோ மகா விஸ்தாரம் என்கிறார். எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் என்று பார்த்தீர்களா? கர்த்தருடைய வசனத்திலே எவ்வளவு அடங்கி இருக்கிறது. அது தோண்ட தோண்ட புதிதான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். காரணம், அது கர்த்தருடைய வசனம். பல வருடங்களாக கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிற நாம் இந்த வேதத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? துக்கத்திலே அது மகிழ்ச்சி தந்த அனுபவம், இதை ருசி பார்த்ததுண்டா? துக்கத்திலே அழிந்து போகாதபடிக்கு அது நம்மை பாதுகாத்து சந்தர்ப்பங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். உமது வேதத்திலே நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119:97. அதிகமான வேதனையிலும் என்ன செய்வதென்று அறியாத நேரத்திலும் தேவ வார்த்தையை தியானிக்கும் போது அதற்கூடாக தேவன் நம்மோடு பேசுவார், நம்மை ஆறுதல் படுத்துவார், வழி நடத்துவார். இது சங்கீதக்காரனுடைய அனுபவம் மட்டுமல்ல, நம்முடைய அனுபவமாகவும் மாறட்டும். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன். உமது வேதம் என் மனமகிழ்ச்சி, அதுவே எங்கள் ஆறுதல் என்று தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென்.